நாங்க வழக்கமா இந்த இடத்துல நாங்க பொங்குறோம். வழக்கமா பொங்குறது. அவ கோயில்ல பொங்குறதுக்கு நம்பிக்கை பிரச்சனை இருக்காங்க. என்ன அங்க பயமுறுத்தாங்க, இங்க பயமுறுத்துறாங்க. This is our region, right? This is we are the Hindu person. We are following Hindu activities. Yes, we are the we are following Hindu culture. Therefore, we can we arrange Pongal. இது எங்களுடைய கலாச்சாரம். நூறு பாக தெரிஞ்சதுல இதை கொதிக்க மாட்டா இதுல ஒன்றுமே இருக்காது. We don't disturb any people. We don't disturb any messages. இது ஐயா இதுல எங்கிற கலாச்சாரத்தின் முறைப்படி நாங்க காட்டுவோம், நாங்க செய்வோம். இது எங்கிற கடமை. பழக்கமா இந்த கோயில இல்ல பழமையா செய்யறது. நீங்க அப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கோட்டை உடனே கொண்டு வாங்க. அரசு அதிகார துஷ்பிரயோகம் தயவு செய்து பண்ண வேணாம். பொதுமக்களுக்கு அசௌகரியம் உண்டு பண்ண வேணாம். பொதுமக்கள் அமைதியான முறையில தங்களோட கடமைகளை தாங்க செய்யலாம். ஒன்றுமே என்ன புள்ளியான்னு சொல்லி வாரீங்க. இதை நீங்கள் பங்கு நீங்களும் குடிங்க, தண்ணியா போகுது. ரோட்டா தானே கொடுக்கலாம், இது கொடுக்கலாது. ஐயா வந்துட்டீங்க ஐயா. We don't disturb other people. We don't disturb other people. Road is clear. The passengers are going. We are not disturb any people, any vehicle. We are in our Hindu culture holy. எந்த மாமி கத்திரிக்கா, எந்த மருமகள் கத்திரிக்கை, என்ன மச்சான் கத்திரிக்கை. பயங்கரவாத வழக்கு சட்டத்தில் எனக்கு அது இருக்குது, வழக்கிலே இருக்குது. அதிலே சட்டமாதி வர மட்டக்களப்பிலே விமான நிலைய வீதியிலே இன்று 3வது நாளாக கஞ்சி பரிமாறுகின்ற நிகழ்வு இந்த இடத்திலே நடைபெற்றது. இந்த இடத்திலே அமைதியான முறையிலே வலிந்து காணாமலாக்கப்பட்ட அம்மாக்களும் சிவில் சமூகங்களும் மதகுருமாரும் இணைந்து இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது போலீசார் இந்த இடத்திலே வந்து மிகவும் அராஜகமான முறையிலே இந்த இடத்திலே நடந்து கொண்டார்கள். மனித உரிமையை எவ்வண்ணமாக மீறுகின்றதோ அனைத்து செயல்களையும் அவருடைய செயற்பாட்டிலே அந்த செயல் வடிவத்திலே காணக்கூடியதாக இருந்தது. சாதாரணமாக ஒரு கஞ்சி கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை இப்படியாக வன்முறை ரீதியாக கையாண்டு இருக்கின்றார்கள் என்றால் 2009ஆம் ஆண்டு மே மாதம் எங்களுடைய மக்கள், அதாவது சிறு பிள்ளைகள், தமிழ் பேசுகின்ற எங்களுடைய உறவுகளாகிய மக்கள் முள்ளிவாய்க்காலிலே கடந்து போகின்ற பொழுது எவ்வளவு கொடூரமாக இவர்கள் கொலை செய்திருப்பார்கள் என்றது இன்றைய நாளிலே ஒரு ஆதாரபூர்வமாக கூடுகின்ற ஒரு வண்ணமாக அவருடைய செயற்பாடு இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது என்று மக்கள் பேசுகின்றார்கள். இன்று அவருடைய நடவடிக்கை ஒவ்வொன்றும் சாதாரணமாக ஒரு கஞ்சி கொடுக்கின்ற இந்த இடத்திலே இவ்வளவு அராஜகத்தையும் இவ்வளவு ஒரு வன்முறையையும் அவர்கள் திணிக்கிறார்கள் என்றால்
எங்களுடைய மக்கள் மீது எவ்வளவு வன்முறையை திணித்து மக்களை அவர்கள் அழித்திருப்பார்கள் என்பது இதிலே உறுதியாகின்றது. எனவே எங்களுடைய மக்களுடைய வலிகளையும் அந்த வடுக்களையும் சுமந்த ஒவ்வொரு உள்ளங்களாக இந்த இடத்தில் இருக்கின்றவர்களாகிய நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய உறவுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய அநேக சிறுவர்கள் அந்த இடத்திலே அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருந்திருந்தால் எங்களுடைய நாட்டிலே கல்விமான்களாகவும் புத்திஜீவிகளாகவும் நாட்டிலே எங்களுடைய எதிர்கால தலைமுறையை கொண்டு செல்லுகின்றவர்களாக அவர் இருந்திருப்பார்கள். இன்று அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று வன்முறையை எங்களுடைய ஸ்ரீலங்கா அரசே வன்முறையை திணித்திருக்கின்றது. ஏனென்றால் சாதாரணமாக கஞ்சி கொடுக்கின்ற இடங்களிலே அடாவடித்தனமான வன்முறையை திணிக்கின்றார்கள் என்றால் சம்பூரிலே நடந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெண்கள் வலுக்கட்டாரமாக கைகளிலே பிடித்து இழுத்து செல்லப்படுகிறார்கள். அப்போ பெண்கள் இந்த காலங்களிலே வலுக்கட்டாரமாக கையிலே பிடித்து காட்டு மிராணித்தனமாக இழுத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்றால் யுத்த காலங்களிலே யாரும் பார்ப்பதற்கு இல்லை. இந்த காலங்களிலே மனித உரிமை ஆணைக்குழு இருக்கிறது, சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே இவ்வளவு வன்முறையை எங்களுடைய மக்களிலே அவர்கள் திணிக்கின்றார்கள். அந்த காலங்களிலே யாருமே பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்த பொழுது எவ்வளவு வன்முறையையும் எவ்வளவு கொடூரத்தையும் எங்களுடைய பிள்ளைகள் மீது, பெண்கள் மீது, எங்களுடைய உறவுகள் மீது இவர்கள் செலுத்தியிருப்பார்கள் என்று இன்றைய நாளிலே அது கண்ணோடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு காரியத்தை சொல்லுகின்றோம். நாங்கள் எல்லோரும் தமிழர்களாக இருக்கின்றோம், தமிழ் உணர்வுகளோடு இருக்கின்றோம். எங்களுடைய உயிர் இருக்கின்ற வரை எங்களுடைய தமிழ் மக்களுடைய உணர்வுகளை அடுத்து வருகின்ற சந்ததிக்கு கடத்துகின்றவர்களாக நாங்கள் இருப்போம். நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை எங்களுக்கு பின்னுக்கு வருகின்ற தலைமுறைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களை இந்த போலீசாரோ அரசோ எங்களை பயமுறுத்தாட்ட வேண்டும் என்பதை நினைக்க கூடாது. ஏனென்றால் நாங்கள் எல்லாவற்றையும் கடந்து இந்த இடத்திலே வந்திருக்கின்றோம். நாங்கள் செய்வது அமைதியான முறையிலே அறவழியிலே எங்களுடைய நியாயமான செயல்களை நியாயமான விதமான இந்த கஞ்சி காட்சி கொடுக்கின்ற நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே விபணமான வன்முறைகளை திணிக்கின்ற இவர்கள் மீது எனவே சர்வதேசம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும், மனித உரிமை ஆணைக்குழு கண்ணோக்கி பார்க்க வேண்டும். இவர்களுக்குரிய தகுந்த நடவடிக்கைகளை ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். நன்றி.